அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபாகடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் அந்த பேட்சோட இது 5வது வீடியோ பதிவு. யூனிட் 1ல் இருக்கிற டாபிக், அதாவது வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல், இந்த டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ், ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு ஒரு 5 டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இது 5வது வீடியோ பதிவு. இந்த 10 நாளில் இந்த 5வது வீடியோ பதிவோட முடியும். இதை சார்ந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பதிவாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, டாபிக் உள்ள போவோம். இப்போ வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கும்போது வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையெச்சம் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது, அதாவது வேர் டு ஸ்டடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பிடிஎஃபாக. இந்த டாபிக் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதை சார்ந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சரி, புக் பேக் கொஸ்டின் சரி, அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா என்ன? வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லோட அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலும் என்ன சொல்லுவாங்க, சுருக்க முடியாத ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சுருக்க முடியாது அப்படிம்பாங்க. சரி, இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே இது கட்டளை சொல்லாக தான் வரும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல், உன், எழுது, இது எல்லாமே கட்டளை சொல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓகேங்களா? சரி, ஒரு வேர்ச்சொல்லுடன் விகுதிகளையும் பிற ஒட்டுகளையும் சேர்க்கும்போது பல்வேறு சொற்கள் உருவாக்க முடியும். அதுதான் இந்த பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளன் பெயர், அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? வேர்ச்சொல்ல இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க, அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ச்சொல்ல இன்னொன்று அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம பிரிக்கும்போது அதனுடைய பகுதி என்னது, வேர்ச்சொல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ அகழ்ந்தான், அகன்று, இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அகல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அகழ்ந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, அகன்று அப்படிங்கிறது வினையெச்சம். அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அகல் அப்படிங்கிறது தான். அதேமாரி எழுதியவன், எழுதிய, எழுத, இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் என்ன வரும், எழுது அப்படிங்கிறது தான். அது கட்டளை சொல்லாக வரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ வேர்ச்சொல் அப்படிங்கிறது அடிச்சொல், இல்லைன்னா பகுதின்னு சொல்லுவாங்க, அது கட்டளையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சொல்லோட அடிப்படை அப்படிங்கிறதும் என்னது, வேர்ச்சொல் அப்படிங்கிறது. சரி, இப்போ வேர்ச்சொல்லில் இப்போ பெயரெச்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடைசியாக வேர்ச்சொல்லிலிருந்து எப்படி பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பெயரெச்சம் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படிங்கிறது. அது முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லாக தான் இருக்கும். அது என்ன முற்று பெறாத வினைச்சொல் அப்படின்னா படித்த, படிக்கின்ற, படிக்கும், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும். அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க, முற்று பெறாத ஒரு வினைச்சொல் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுமே காட்டும். அதுதான் பெயர் சொல்லையோட தன்மையே. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா படித்த, இது பெயரெச்சம். படித்த மாணவன் அப்படிங்கும்போது தான் அது முழுமையடையும் அப்படிங்கிறாங்க. படித்த அப்படின்னா என்னது, ஆக்சுவலாக இறந்த காலம். படிக்கின்ற அப்படிங்கும்போது நிகழ்காலம். படிக்கும் மாணவன் அப்படின்னா என்னது, எதிர்காலம். இந்த மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. சரிங்களா? பெயரெச்சத்தை ஒரு எழுத்தை வச்சு நம்ம கொஞ்சம் நிர்ணயிக்கலாம். அப்படி அந்த எந்த எழுத்து அப்படிங்கும்போது படித்த, படிக்கின்ற அப்படிங்கும்போது என்ன வருது, ஆக்சுவலாக கடைசி எழுத்து ஆ அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்தது வினையெச்சம். வினையெச்சம்னா என்ன, வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம், அது வினையெச்சம். இது நம்ம தெரியும். அது ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்க, அதாவது இந்த வினைச்சொல்லானது இன்னொரு, அதாவது முழுமை அடையணும் அப்படின்னா என்ன தேடும் அப்படின்னா இன்னொரு வினைமுற்றை தேடும் அப்படிம்பாங்க. அது ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்க இன்னொரு வினைமுற்று சொல்லை தேடும், அதுதான் வினைச்சொல் அப்படிம்பாங்க. இது காலத்தையும் செயலையும் உணர்த்தும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேணா கொஸ்டின் கேட்பாங்க, காலத்தையும் செயலையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எச்சம் அப்படின்னு கேட்டால் வினை எச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி உதாரணம் படித்து வந்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் படித்து அப்படிங்கிறது என்ன, என்ன எச்சம் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். வினையெச்சம். வேணா வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, இந்த படித்து அப்படிங்கிறதே வினையெச்சம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதை தான் விளக்கியிருப்பாங்க. படித்து என்பது வினையெச்சம், வந்தான் என்பது வினைமுற்றால் அது முழுமையடைகிறது அப்படின்ட்டு. அடுத்தது சரி, ஓகே, இப்போ நம்ம பெயரெச்சத்துக்கு ஆ அப்படிங்கிற விகுதி எழுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே வினையெச்சத்துக்கு எந்த எழுத்து அப்படின்னா உ, இ அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ படித்து அப்படின்னா என்னது, ஊ முடியுது. ஓகேங்களா?
அந்த மாதிரி ஊ ஈ அப்படிங்கிற மாதிரி சொல் முடியும் அப்படிங்கிறதான் வினையெச்சம். சரி, ரைட். இப்போ இந்த ரெண்டை வச்சு வேர்ச்சொல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வேர்ச்சொல் அப்படிங்கிறது வா அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அதனுடைய பெயரெச்சம் என்னவா இருக்கணும்? வந்த. வை அப்படின்னா வைத்த. தின் அப்படின்னா தின்ற. இது எல்லாமே பாருங்கள் கடைசியாக ஆ அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். நடந்த, கல், கற்ற, ஓடு, ஓடிய. புரியுதுங்களா? இதே வந்து வினையெச்சம் எப்படி வரும்? வந்து, வைத்து, தின்று, எல்லாமே வந்து ஊன்னு தான் முடியும். இதை வச்சு தான் நம்ம பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் நிர்ணயிக்கணும். ஓடி அப்படிங்கும்போது ஈல முடியும். ஓகேங்களா? ஒரு பெயரெச்சமோ வினையெச்சமோ இருக்குது அப்படின்னா முதல்ல நாம் வேர்ச்சொல்லை பார்க்குறோம். வேர்ச்சொல்லுக்கு அப்புறம் இது ஆள முடியுதான்னு பார்க்கணும், இது ஈ ஊ முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த வேர்ச்சொல்லையே நிர்ணயிக்கணும். சரிங்களா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தந்த அப்படிங்கிறோட வேர்ச்சொல் அப்படின்னா தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதே வந்து தந்த அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? தந்து அப்படின்னு யோசிப்போம். அப்போ தந்து அப்படிங்கிறது ஊழ முடிகிறதுனால இது வினையெச்சம், தந்த அப்படிங்கிறதுனால இது பெயரெச்சம், அதனுடைய வேர்ச்சொல் வந்து தா அப்படிங்கிறது தான். அப்போ யுனிக்காக இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாக நமக்கு வந்து நடந்தனா நட தெரியும், கற்ற அப்படின்னா கல் தெரியும். ஆனால் இங்கே தந்த அப்படிங்கும்போது தா அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசமாக இருக்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது அதே பாருங்கள், இது வேர்ச்சொல் வினையெச்சம் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அலறு அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்னவா வருது? அலறி. ஈல முடியுதா? அறு, அறுத்து. ஊழ முடியுதா? அடி, அடித்து. ஊழ முடியுதா? புரியுதுங்களா? அரி அப்படின்னா அறிந்து தான் வினையெச்சம். இந்த அரிக்கு அறிந்து. அஞ்சு. பாருங்கள், இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ அஞ்சு அப்படிங்கிறது ஊழ முடியுது. நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா இது வினையெச்சம் அப்படின்ட்டு. அப்போ அஞ்சு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வினையெச்சம். ஒன்று ஊழ முடியும், இல்லை ஈழ முடியும். ஆனால் இந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அஞ்சு அப்படிங்கும்போது வினையெச்சமாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தப்பாக எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அஞ்சு அப்படிங்கிறது வேர்ச்சொல், அஞ்சு அப்படிங்கிறதா வினையெச்சம். அப்போ பெயரெச்சம் என்ன வரும்? அஞ்ச. புரியுதுங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இயம்பு. இப்போ ஊழ முடிஞ்சால் நம்ம வினையெச்சம்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்தோடனே நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. இயம்பு, இயம்பி அப்படிங்கிற சொல்ல இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இயம்பிய அப்படிங்கிற மாதிரி, இயற்றிய அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ரைட். இசை அப்படிங்கிறோட வேர்ச்சொல் பாருங்கள், இது வினையெச்சம் பாருங்கள், இசைந்து. ஓகேங்களா? இசைந்த அப்படின்னா அது பெயரெச்சம். இப்போ பெயரெச்சம் வினையெச்சம் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த எழுத்தில் முடியுது அப்படின்னு தெரியும். அதை கொண்டு வேர்ச்சொல்லையும் நாம் பார்த்துக்கலாம். இப்போ வினைமுற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன? வினைமுற்று. வினைனா செயல்னு அர்த்தம். வினைனா செயல், முற்றுனா முழுமைன்னு அர்த்தம். அப்போ ஒரு செயல் முற்று பெற்றதை சொல்கிறத என்ன சொல்லுவாங்க? வினைமுற்று அப்படிம்பாங்க. ஒரு செயல் முழுமை பெற்றால் அது வினைமுற்று. முழுமையான பொருள் பாருங்கள். வினைமுற்று அப்படிங்கிறது படித்தான் என்பது போல் ஒரு செயல் முடிந்து விட்டதை குறிக்கும். அதாவது அந்த அந்த வாக்கியம் வந்து முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதுதான் வந்து வினைமுற்று அப்படிம்பாங்க. வேறு என்ன பயன் இருக்குது? வாக்கியத்தை முடிக்கும் ஒரு வாக்கியத்தின் முடிவில் வரும் வினைச்சொல் வினைமுற்று. அது வினைச்சொல்லாக கூட இருக்கும். அந்த அந்த முற்று பெற்றதை தான் என்ன சொல்லுவாங்க? வினைமுற்று அப்படிம்பாங்க. கற்றான், நின்றால், சென்றனர், வந்தது, வந்தன. இதெல்லாம் என்னது? ஆண்பால் பெண்பால். இது ஆண்பால், இது பெண்பால், இது பலர்பால், இது ஒன்றன்பால், இது பலவின்பால். இந்த மாதிரி வந்து வினைமுற்றா முடியும் அப்படிங்கிறது. இந்த வினைமுற்றுக்கும் வினையாளன் பெயருக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சால் விகுதி எழுத்து ஆண், ஆள், அர் அப்படிங்கிற மாதிரி முடியும். இந்த மாதிரி ஆண், ஆள், அர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஆனால் வினையாளன் பெயர் என்னது? அவன், அவள், அவர் அந்த மாதிரி முடியும். ஓகேங்களா? அது நம்ம அந்த விளக்கம் வரும்போது பார்த்துக்கலாம். அந்த ஒரே பாக்ஸில் இருக்கும், அப்போ நான் சொல்கிறேன். இப்போ வேர்ச்சொல் அலறு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அதனுடைய வினைமுற்று என்னவா வரும்? அலறினார். அரு அப்படின்னா அறுத்தான், அடித்தார், அறிந்தார். நல்லா பார்த்தீங்களா? ஆர் ஆர் அப்படின்னு தான் முடியுது. அதுதான் வந்து வினைமுற்று. அறிந்தான், அஞ்சினான், அகழ்ந்தார். இதே இந்த இடத்துல அகழ்ந்தவர் அப்படின்னு வந்தால் தான் அது வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? அழைத்தான், இயம்பினார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்ச்சொல்லுக்கும் அதனுடைய வினைமுற்று வந்து முற்று பெற்றதாகவும் இருக்கும்,
அதே சமயம் ஆர் விகுதி பெற்றதாகவும் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஆண் விகுதி பெற்றது ஆள் விகுதி பெற்றது மாதிரி தான் இருக்கும். சரி, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேறு என்ன இருக்குது? எழு அப்படின்னா எழுந்தான், இதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்கள், எய் அப்படின்னா எய்தான், ஏந்து அப்படின்னா ஏந்தினார், ஓடு ஓடினான் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்லு இருக்குது. ஓடியது அது அக்ரிணை உயர்தனையை பொறுத்து, ஓகேங்களா? அந்த வாக்கியம் உயர்தனையாக இருந்தால் ஓடினான், அக்ரிணையாக இருந்தால் ஓடியது அப்படிங்கிற மாதிரியும் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி வினைமுற்று சொற்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இது அவுட் சோர்ஸில் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த வேறு, இல்லை, உண்டு, யார், எவன், இந்த 5 சொற்களுமே பார்த்திங்கன்னா மூவிடத்துக்கும் பொதுவானது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னா, இந்த சொற்கள் எல்லாமே இந்த வேறு உண்டுங்க பாருங்கள், நான் வேறு, நீ வேறு, அவன் வேறு, அவள் வேறு அப்படின்னா இது என்னது? ஆக்சுவலாக வினை, அதாவது ஒரு வினைமுற்று. அது எப்படிப்பட்ட வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. அதாவது நீ வேறு அப்படின்னா அவன் பர்டிகுலராக சொல்கிறாங்க, அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க? குறிப்பு வினைமுற்று. அப்போ இந்த சொற்கள் எல்லாமே என்னது? குறிப்பு வினைமுற்றுக்குண்டான சொற்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள், நான் இல்லை, நாம் இல்லை, அவன் இல்லை, அவ இல்லை அப்படின்னு குறிப்பாக சொல்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லணும்? குறிப்பு வினைமுற்று சொற்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இவற்றில் வேறு என்ற குறிப்பு வினை 3 இடம் ஐம்பாடுக்கும் பொதுவாக வந்தது. அதை தான் வந்து சைடில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வினைமுற்று சொற்கள் வந்து இதுவும் வினைமுற்று சொல் தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த டாபிக் என்ன? வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன? ஒரு வினைச்சொல் அதை செயலை சொல்லாமல் அவ்வினையைச் சேர்ந்த நபரையோ அல்லது பொருளையோ குறிக்கும் பெயர் பொருளில் வரும்போது அது வினையால் அணையும் பெயர். இப்போ வந்தவன் வந்தான் அப்படின்னா அது வந்து என்னது? வந்தான் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று. வந்த அவன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்ட்டு. இந்த பெயர் சொல் அடிப்படையில் ஒரு வினைமுற்றாக இருந்தாலும் இங்கு பெயர் சொல்லின் தன்மையை பெற்றுள்ளது அப்படின்னு இருக்காங்க. புரியுதுங்களா? அவன் அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லோட தன்மையை பெற்றுள்ளது, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? வினையால் அணையும் பெயர் அப்படிம்பாங்க. உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பானை செய்தான் அப்படின்னா அது வினைமுற்று. பானை செய்தவன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இங்கு செய்தவன் என்ற சொல் பானை செய்தல் என்ற வினையின் செயலை செய்தவரை குறிக்கிறது. யார் செஞ்சாங்க அப்படிங்கிறவனை குறிக்குது. இதைத்தான் வந்து வினையால் அணையும் பெயர் அப்படிம்பாங்க, சரிங்களா? அப்போ கான்செப்டாக கொஸ்டினால் கேட்டாலுமே நமக்கு தெரியணும். வினையால் அணையும் பெயர் என்பது ஒரு வினைமுற்று அதன் வினையை உணர்த்தாமல் அவ்வினையை செய்த ஒருவரை குறிக்கும் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றால் முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிற இந்த எழுத்து வழக்காக இருக்கிற சொற்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான், ஓகேங்களா? ஏன்னா கூற்று காரணம் அடிப்படையிலேயே கேட்கலாம், பொருந்தா சொல் அடிப்படையிலேயும் கேட்கலாம், ஏதோ ஒரு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் அந்த டைப்லேயும் கேட்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், வந்தான் சென்றான் என்பதில் வந்தான் அப்படின்னா என்னது? வினைமுற்று. சென்றான் எப்படி என்னது? இன்னொரு வினைமுற்று. அப்போ வினையால் அணையும் பெயராக எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்? வினைமுற்றுன்னு சொல்கிறோம்ல. வந்தவன் சென்றான் அப்படின்னு தான் அர்த்தம். வந்தான் சென்றான்னா என்ன? வந்தவன் திரும்பி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வினையால் அணையும் பெயராக எது வருது? வந்தான் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ நமக்கு தெரியணும், அந்த சென்டென்ஸை நம்ம புரிக்கணும். வந்தான் சென்றான்னா என்னது? வந்தவன் சென்றான். அப்போ வந்தவன் அப்படின்னு அங்கே வந்திருக்குல்ல, அப்போ அது வந்து வினையால் அணையும் பெயர் தானே அப்படின்ட்டு நாம் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? சரி, வேணா லாஸ்ட்டாக வர்றதானே வினைமுற்று. நாம் பொதுவாக பார்த்துருக்கோம்ல, வினைமுற்றுங்கிறது லாஸ்ட்டாக வர்றது முடியும் அப்படின்ட்டு. சரி, வினையாளன பெயர் பற்றி வேறு என்ன சொல்கிறாங்க? வினைமுற்று ஒன்று பெயர் சொல்லின் தன்மையை பெற்று வேற்றுமை உருவை ஏற்கத்தக்கதாக இருப்பின் அதுவும் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? ஓடியது அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து ஓடியதை அப்படின்னு மாறுது. அப்போ இதுவும் வந்து ஒரு வினையால் அணையும் பெயர் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். வீழ்ந்தவன் அப்படிங்கிறது ஐயோடு சேர்ந்து வீழ்ந்தவனை
அப்படின்ட்டு வந்தாலுமே அதுவும் என்னது, வினையால் அணையும் பெயர். டாப்பிக்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். எதனால் இந்த டாபிக் பேர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போவோம். வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேர்ச்சொல் இருக்குது. அப்போ இதனுடைய வினையால் அணையும் பெயர் எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்கள். அலறியவன், அவன், அறுத்தவன் அப்படின்னு அவன் வருது. அதே சமயம் இரண்டாம் வேற்றுமை உருவும் சேர்ந்து வருது. அப்பயும் இது வினையால் அணையும் பெயர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடிப்பாரை, அடிப்பார் அப்படின்னா என்னது, அடிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிப்பார் ஐ அப்படிங்கிறது சேர்ந்து வந்தாவே அதுவும் ஒரு வினையால் அணையும் பெயர். அறிந்தவரை ஐ வருதா, இங்கே ஐ வருதா. அஞ்சியவனை, இங்கேயும் அவன் ப்ளஸ் ஐ வருதா, புரியுதுங்களா? இங்கே அவன் வருது, அவர் வருது. இந்த மாதிரி அவன், அவள், அவர், ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வந்தாலுமே வினையால் அணையும் பெயர் அப்படின்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். அந்த மாதிரி சில சொற்கள் தான் இந்த இடத்துல பாருங்கள். உன் அப்படிங்கிறோட இது வினையால் அணையும் பெயர் என்ன வரும், உண்டவன், உண்டவர். ஓகேங்களா? உண்டவனை அதுவும் வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எழுந்தவன், எழுந்தவனை அப்படிங்கிறதும் வினையால் அணையும் பெயர். ஒடி, ஒடித்தவள், ஒடித்தவன் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கான் அப்படிங்கிறதோட வினையால் அணையும் பெயர் கண்டார். கண்டார்னா என்ன, கண்டவர் அப்படின்னு அர்த்தம். கண்டாரை, கண்டவரை அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்டாரை அப்படின்னா நான் யோசிச்சு பாருங்களேன், கண்ட அவரை அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ 4 டாபிக் பார்த்துட்டோம். இது அடுத்த டாபிக் என்னது, தொழிற்பெயர். தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு விகுதி எழுத்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விகுதி எழுத்து காமனாக வந்து தள்ளு இல்லைன்னா அல்லு, இதுதான் அதிகம் நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல். ஓல்டு புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. தள்ளல், அம்மை, கைவை, பூ, சி அப்படின்ட்டு நிறைய விகுதி எழுத்து இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் தொழிற்பெயர், வித்தியாசமான தொழிற்பெயரை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு தொழிலை காட்டுவது தொழிற்பெயர் அப்படின்ட்டு காமனாக நமக்கு தெரியும். தொழில் என்பது ஒரு பொருளின் புனைப்பெயர்ச்சியோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கும். புனைப்பெயர்ச்சியோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கும். எப்படி, ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படின்னாலும் அது ஒரு தொழிற்பெயர். அசைதல் அப்படின்னாலும் ஒரு தொழிற்பெயர். எல்லாமே பாருங்கள், அம்மு, சீயே, அல்லு, தள்ளு இந்த மாதிரி முடியும். அப்போ தொழிற்பெயர் என்ன, ஒரு செயல் அல்லது வினையின் பெயரை உணர்த்தும் சொல்லு தான் தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. ஒரு செயல் எவ்வளவு நேரம் நடந்தது, எப்படி நடந்தது என்பதை குறிப்பிடாது, ஆனால் அந்த செயல் நடந்ததை குறிக்கும். எவ்வளவு நேரம் நடந்தது, எப்படி நடந்ததுலாம் சொல்லாது. படித்தல் அப்படின்னா எவ்வளோ நேரம் படித்தான் அப்படிலாம் சொல்லாது. எப்படி நடந்தது அப்படிலாம் சொல்லாது. ஆனால் அந்த செயல் நடக்குது. படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல், ஆடல் அப்படிங்கிறது ஒரு செயல், எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு செயல். இதெல்லாம் ஒரு தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான். இது மெயினாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், எண், இடம், காலம், பால் போன்றவற்றை சுட்டி காட்டாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழிற்பெயர் முக்கியம் என்னங்கிறது. இது எந்த இடம், படித்தல் அப்படின்னு இடத்த காட்டாது, காலத்தை காட்டுமா. படித்தல் அப்படின்னா எப்போ படித்தான் அப்படின்னு எதாவது மென்ஷன் ஆகியிருக்கா. ஆடல் அப்படிங்கிறது எதை காலத்தை காட்டுதா, இப்போ அண்ணா, அப்பா அண்ணா, நேற்று அண்ணா அப்படிங்கிற எதை காலத்தை காட்டுதா. அதேமாரி ஆடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாலை குறிக்குதா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், அந்த மாதிரி எதாவது குறிக்குதா அப்படின்னா எதுவும் குறிக்கலை, எதுவும் வரல. அப்படிங்கும்போது சுட்டி காட்டாது அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். தொழிற்பெயரோட விகுதி எழுத்து தல், அல், அம்மை, கை, வை, கு, பூ, உய், தி, சி, வி. இதை நீங்கள் ஷார்ட்டாக ஏதோ ஒன்று வச்சு நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த எழுத்துக்கள் சம்மந்தமாக, இந்த எழுத்துக்கள் வந்தால் தொழிற்பெயர் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம். ஓகேங்களா? இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன விகுதி பெற்ற தொழிற்பெயர், இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும், அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர், வேறு ஒன்றும் இல்லை. படித்தல், ஆடல், எழுதுதல், தள்ளு, அல்லு, தள்ளு, கரெக்டாக. அப்போ இந்த எழுத்தெல்லாம் விகுதி எழுத்தாக இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறாங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதே எதிர்மறை தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது. அதில் மெயினாக இந்த மை மெயினாக வரும். ஐ அப்படிங்கிற கடைசி எழுத்தும் வரும், மை அப்படின்ட்டு. ஓகேவா? அஞ்சு, அஞ்சாமை. அஞ்சு அப்படிங்கிறோட எதிர்மறை தொழிற்பெயர் அஞ்சாமை, மறவாமை, வந்தமை, நடந்தமை. ஓகேங்களா? காலம் உணர்த்தும் தொழிற்பெயர் வந்தமை, நடந்தமை அப்படின்ட்டு 2 இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட்.
விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு ஒரு பாக்ஸ் ஐட்டமாக கொண்டு வந்திருக்கேன். அதனுடைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், நடத்தலுக்கு தள்ளு, உண்ணலுக்கு அல்லு, வாழ்வுக்கு இது எல்லாமே கடைசியாக பாருங்கள், வாழ்க்கை, கை, பார்வை, இதெல்லாம் வந்து விகுதி எழுத்தாக வந்த தொழிற்பெயர்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். செய்யாமை அப்படிங்கிறது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். வேணால் நம்ம பொதுவாக வந்து இந்த ரெண்டை வச்சு நம்ம தொழிற்பெயர்னு ஈஸியாக சொல்லிடுவோம். அப்போ வாழ்வு, வாழ்க்கை, பார்வை இதெல்லாம் தொழிற்பெயர் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? பாருங்கள், கல்வி அப்படிங்கிறது கூட ஒரு தொழிற்பெயர் தான். ஏன்னா வருது, கல்லுங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல். அதனால் இது வந்து கல்வி அப்படின்னா ஒரு தொழிற்பெயர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், காமனாக தள்ளல் முடிகிற வேர்ச்சொல், இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். தள்ளல் வந்தாவே அது தொழிற்பெயர் அப்படின்ட்டு. அகல், அகழ்தல், இயம்பு, இயம்புதல், இயற்று, இயற்றல், இது ஈஸி. சரி, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளேயே வரோம். இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வரோம். இப்போ ஒரு வேர்ச்சொல் வா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேர்ச்சொல் இந்த வா அப்படிங்கிறோட வினைமுற்று என்னன்னு கேட்கலாம், இல்லை வினையச்சம் என்னன்னு கேட்கலாம், பெயரெச்சம் என்னன்னு கேட்கலாம், தொழிற்பெயர் என்னன்னு கேட்கலாம், வினையால் அணை பெயர் என்னன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பெயரெச்சத்துக்கு ஆவை வந்து யோசிச்சுக்கிறோம், வினையச்சத்துக்கு ஊ இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், தொழிற்பெயருக்கு அல்லு, தள்ளு இது நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், வினையால் அணை பெயருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? அவன், அவள், அவர். கரெக்டுங்களா? அவன், அவள், அவர் இது ஞாபகம் வச்சுக்கிறோம். வினை முற்றுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? அன்னு, ஆறு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது தானே விகுதி எழுத்து பொதுவாக. அப்போ அப்படி நாம் ஆரம்பிக்கிறோம். வா அப்படிங்கும்போது என்ன வரணும்? வந்தான். இதே வந்த அவன் அப்படின்னா வினையாளன் பெயர். வந்து முடியுதா? வினையச்சம். வந்த வருதா? பெயரெச்சம். ஏன் பெயரெச்சம் அப்படின்னா வந்த மாணவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வந்து மாணவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? வந்து மாணவன் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து சென்றான் அப்படின்னு கூட சொல்லலாம், அது வினையச்சம். அதுதான் அந்த பெயர்ச்சொல் வந்து பின்னாடி வரும், இது வினைச்சொல் பின்னாடி வரும். அவ்வளோதான் மேட்ரு. வருதல், வருகை, வரவு, விரல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். அது நம்ம அந்த ஆப்ஷனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று நாம் என்ன யோசிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த பாருங்கள், பாடு இது வேர்ச்சொல். ஒரு நிமிஷம் இந்த இது சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாடு. ஓகேங்களா? பாடினா நம்ம தெரிஞ்சுக்கலாம், பாடியவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பாடுதல், பாடுகை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பாடிய இது பெயரெச்சம். பாடி இந்த இடத்துல என்ன முடியுது? முடியுது. அப்போ இதனால தான் இது வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? இங்கே முடியுது இல்லை, அப்போ இது வினையச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து வேர்ச்சொல். பாடினான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் பாடு. அப்படிங்கும்போது முடிஞ்சாலுமே அதுதான் வேர்ச்சொல். ஓகேங்களா? அந்த மாதிரி சில சொற்களுக்கு மட்டும் பார்த்து கவனமாக நாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி ஒரு சில சொற்களை வந்து நம்ம பார்த்துடலாம். உன் அப்படிங்கிறோட வினைமுற்று உண்டான். உண்டு அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக வந்து வினையச்சம். உண்ட பெயரெச்சம். உண்ணுதல், உண்ணல் இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். உண்பவர் அப்படிங்கிறது ஒரு வினையால் அணையும் பெயர். வேற சொல் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், ஈன்றான் அப்படின்னோட வேர்ச்சொல் ஈன். அப்போ வினையச்சம் ஈன்று, ஈன்ற, ஈனுதல், ஈனல் இது எல்லாமே வந்து என்னது? பாருங்கள், ஈத்து அப்படிங்கிறது கூட என்னது? ஒரு தொழிற்பெயர் தான். ஈன்றவர் அப்படின்னு வந்தால் அது வினையாளனை பெயர். இந்த பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சொல்லெல்லாம் பார்த்துக்கோங்க. சொல்லுனா சொன்னான், சொல்லி, சொன்ன இது எல்லாமே வந்து என்னது? பெயரெச்சமா வினையச்சமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஒரு சொல்லை மட்டும் எழுதிக்கிட்டு நீங்களாக வந்து எழுதணும். பெயரெச்சத்துக்கு என்ன வரும் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் ஐட்டம் மாதிரி கூட போட்டுக்கிட்டு நீங்களாக எழுதி பார்க்கணும். அதாவது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியாச்சும் எழுதி பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்கிறேன். நிறையா சொற்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து வித்தியாசமாக எதாவது இருக்குதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், ஈந்த அப்படின்னு இருக்குது. ஈந்த அப்படிங்கிறோட வேர்ச்சொல் பாருங்கள் புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
வேறு என்ன இருக்குது? வாழ்ந்தவர், வாழ்த்துவம், வாழ்த்து, வீசினான். ஓகே. கற்றல் அப்படின்னா கல். ஈன்ற பாருங்கள், ஈன்ற இந்த 2 சொற்களையும் நோட் பண்ணி பாருங்கள். ஈந்த அப்படின்னா ஈன்ற அப்படின்னா ஈனு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொற்களை வந்து வித்தியாசமாக இருக்கிற சொற்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதியோடு வச்சுக்கலாம். கடைசியாக ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற என்ன? உலை, போற்று, அமைத்தல், அமை. கொன்றான் அப்படின்னா கொன்னுன்னு நம்ம யோசிப்போம். அங்கே என்ன சொல்கிறாங்க? கொல்லு. கொல்லுனா லூ வராது, கொல், அவ்வளோதான். கொண்டு பாருங்கள், கொன்றான் அப்படிங்கிற ரெட்டை சொல்லி இன்னு வந்தால் வகர லகர இல்லு வருது. கொண்டு அப்படிங்கிற 3 சொல்லி இல்லு வந்தால் பொது லகர வருது. அப்போ அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம வித்தியாசமான சொற்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இடையிட்டது அப்படிங்கிறோட சொல்லோட வேர்ச்சொல் பாருங்கள், இடையீடு அப்படிங்கிறதான். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பிடிஎஃப்லேருந்து கொண்டு வந்தது. காப்பாய், கண்டான். கண்டான் அப்படின்னா கான் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். அடங்காமை, அடங்கு. வாழ்க, வாழ் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். வந்து அப்படிங்கிறது வா அப்படிங்கிறது. ஓகேங்களா? வேற என்ன? கூறிய, ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல் பாருங்கள், ஆள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்ல. அயற்சி, அயர். இடர்பாடு, இடர், இகழ்ச்சி, உணர்ச்சி. ஓகே. ஈதல், ஈகையான் அப்படிங்கிறதுக்கு ஈகை. இதெல்லாம் வந்து என்னது? ஆக்சுவலாக வேர்ச்சொல். இது எல்லாமே பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து வீடியோ பதிவில் வந்து ஒரு கொஸ்டினாக இதை ஒரே ஒரு வேர்ச்சொல்லை வச்சுட்டு எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பேன். எல்லாத்தையும் கூட கேட்பேன். அதையும் வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா? ஒற்றன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் பாருங்கள், ஒற்று அப்படிங்கிறது தான். ஊரிஞ்சினர், உறிஞ்சினர் வரணும், இல்லை எழுத்து பிழையாக இருக்குது. ஊர்ந்தது அதனுடைய வேர்ச்சொல் பாருங்கள், ஊறு அப்படிங்கிறத வேர்ச்சொல்ல. எய்தல், எழுந்தான். ஐயப்பாடு அதனுடைய வேர்ச்சொல் ஐயம் அப்படிங்கிறது தான். ஒளிப்பு அப்படிங்கிறோட வேர்ச்சொல் ஒளி. ஒட்டம் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஒட்டம் அப்படிங்கிற வேர்ச்சொல் பாருங்கள், ஒடு அப்படிங்கிறது தான். ஒட்டம் அப்படிங்கிற வேர்ச்சொல் ஒடு. கற்க, கோடிட்டான், கோடிடு. சொன்னார், சொல். இதெல்லாம் வந்து ஓகே தான். இது வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின். என்ன சொல்கிறாங்கன்னா, திகழ்னு கொடுத்துட்டாங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் முடிக்கணும். இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் என்ன வரும்? திகழ்கிறது அப்படின்ட்டு வினைமுற்றோட முடியும். கரெக்டுங்களா? வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் அப்படின்ட்டு முடியணும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன அப்படின்ட்டு அந்த வினைமுற்றோடு தான் முடியணும். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். அப்போ இதனுடைய வேர்ச்சொல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். திகழ்கிறதோட வேர்ச்சொல் திகழ். கலந்து கொள்வாளோட வேர்ச்சொல் கலந்து கொள். பேசப்படுகின்றனோட வேர்ச்சொல் பேசு. சென்றனோட வேர்ச்சொல் செல். திருத்துவேனோட வேர்ச்சொல் திருத்து. அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து இந்த புக் பேக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஒரு வேர்ச்சொல் இருக்குது, நடன்னு இருக்குன்னு வைங்களேன். அது ஆண்பாலாக வினைமுற்றா முடியும் போது எப்படி முடியணும், பெண்பாலாக முடியும் போது எப்படி முடியணும், ஒன்றன் பால், பலவின் பால், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிறது எப்படி முடியணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஆண்பாலாக இருக்கும்போது நடக்கிறான் முடியணும், நடக்கிறாள் அப்படிங்கும்போது பெண்பால். இதெல்லாம் நம்ம ஈஸி தான். நடக்கிறார் அப்படின்னு பலர்பாலில் முடியணும். ஒன்றன் பாலில் வினைமுற்று எப்படி வரும்? நடந்தது. பலவின் பாலில் எப்படி வரும்? நடந்தன. இது விகுதி எழுத்து வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தூ வந்தால் ஒன்றன் பால், நான் வந்தால் பலவின் பால் அப்படின்ட்டு. இதே பாருங்கள், தன்மையில் பாருங்கள், நடந்தேன் அப்படிங்கிறது வந்து வினைமுற்றாக வரும். நடந்தீர் அப்படின்னா முன்னிலை. அவன் நடந்தான் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக படற்கை. நடந்தான் அப்படின்னா இறந்த காலம், நடக்கிறான் அப்படின்னா நிகழ்காலம், நடப்பான் அப்படின்னா எதிர்காலம். அப்போ கிட்டத்தட்ட நட அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்லுக்கு எத்தனை வகையில் வந்து வினைமுற்று வரும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைப்பில் வந்து வினைமுற்று வரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். உண்ணுன்னு எடுத்துட்டா உண்கிறான், உண்கிறாள், உண்டார், உண்டது, உண்டன, உண்கிறேன், உண்டீர், அவன் உண்டான். இந்த மாதிரி இத்தனை டைப்பில் வந்து வினைமுற்று வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வினைமுற்று தான். ஆனால் எந்த வினைமுற்று
ஆண்பால் வினைமுற்றா, பெண்பால் வினைமுற்றா, ஒன்றன்பால் வினைமுற்றா அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பகுதி. ஓகேங்களா? இப்போ உறங்குவீர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இது எவ்வகை வினைமுற்று அப்படின்னு கேட்டாலுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உறங்குவீர் அப்படின்னா என்னது? நீங்கள் உறங்குவீர் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அப்போ முன்னிலை வினைமுற்று அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அவன் உறங்கினான்னா என்னது? படற்கை வினைமுற்று. அதே வந்து உறங்கினாள் அப்படிங்கிறதுனால படற்கை பெண்பால் வினைமுற்று அப்படிங்கிற மாதிரி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த நிகழ்காலம் எதிர்காலம்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிறு கின்று ஆணின்று வந்தால் நிகழ்காலம், இப்போ இவ்வளோட முடியுது அப்படின்னா வருது அப்படின்னா அது வந்து எதிர்காலம், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாக்கியத்தை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வினைமுற்றை வினையாளன பெயராக எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு. இப்போ கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. காத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைமுற்று. அப்போ நம்ம எப்படி வினையாளன பெயரை மாற்ற முடியும்? காத்திருக்கிறவரை அவரை அப்படின்னு மாற்றுறோம். ஊட்டமிகு உணவு உண்டார், உண்டார் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அப்போ உணவு உண்டவர் அப்படிங்கிறது தான் வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? என்னன்னு தெரில, பெருசு பெருசாக வருது, நானும் பார்த்துட்டேன். ஓகே, நேற்று என்னை சந்தித்தார் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன வரும்? சந்தித்தவர் அப்படின்ட்டு வினையாளன் பெயர் வரணும். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் அப்படின்னு இருந்தால் என்ன வரணும்? படித்தவர். இதை அப்படியே சேர்த்து எழுதுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை என்ன? வினைமுற்று வினையாளன் பெயர், அதுதான் வந்து நமக்கு கான்செப்டு. இப்போ வந்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இத்தொடரில் தொழிற்பெயர் வினையாளன் பெயர் என்ன அப்படின்னாலும் நமக்கு தெரியணும். அப்போ கேட்ட அவர் அப்படிங்கிறது வினையாளனை பெயர், பாடல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். இந்த எதிர்மறை சொற்களை ஒரு பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருக்கேன். அறிதலுக்கு அறிதல் அப்படிங்கிற தொழிற்பெயருக்கு எதிர்மறை தொழிற்பெயர் எப்படி வரும்? அறியாமை. புரிதலுக்கு புரியாமை, தெரிதலுக்கு தெரியாமை, பிறத்தலுக்கு பிறவாமை. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு டாபிக் என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதிலிருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு 15 கொண்டு வந்திருக்கேன். நிறையா இருக்குது. அது நான் தனி வீடியோ பதிவாகவும் தரேன். இல்லை வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து அந்த கொஸ்டின் வந்து வரும். ப்ரீவியஸ் கொஸ்டின் சம்மந்தமாக, இந்த டாபிக் சம்மந்தமாக எப்படி கேட்டிருக்காங்கிறதெல்லாம் வரும். இப்போ மாடல் பொதுவாக வந்து வேர்ச்சொல்லேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஆன்சரையும் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக வந்து வருவான் என்பதில் வேர்ச்சொல் என்ன, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒரு சொல்ல கொடுத்துட்டு வேர்ச்சொல் என்ன அப்படின்ட்டு. அப்போ வருவானுக்கு என்ன வரும்? வா. ஓகே. பெற்றான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னா பெற்றானுக்கு பாருங்கள் பெரு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். பெற்ற அப்படிங்கிறது என்ன வரும்? பெயரெச்சம். பெற்று அப்படிங்கிறது என்ன வரும்? இதுதான் வினையெச்சம். ஓகேங்களா? பெரு பேரு இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது நாம் பார்ப்போம். அவன் வேர்ச்சொல் மட்டும் தான் கேட்குறான். அப்போ பெரு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிப்போம்? பெற்று அப்படின்ட்டு கொஞ்சம் சூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம யோசிக்கணும். பெற்ற அப்படிங்கும்போது பெயரெச்சம் வருதில்ல, அப்போ பெற்று அப்படிங்கிறது வினையெச்சம் தானே வரும். பெற்று எடுத்தவள் அந்த மாதிரி, பெற்ற தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை நம்ம அந்தந்த இடத்துல வந்து சொல்லி பார்க்கணும். அப்போ இது வந்து இது வராது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பெரு அப்படிங்கிற வேர்ச்சொல்ல நாம் ஆன்சராக கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை ஒரு 4 சொல்ல கொடுத்துட்டு இதில் எது வேர்ச்சொல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஒரு டைப்பாக கேட்டாங்க. எப்போனா 2019 கேட்டாங்க. ஓகேங்களா? அடி கட்டளை சொல்லாக இருக்குது. அரி இதுவும் கட்டளை சொல்லாக இருக்குது. இரு இதுவும் கட்டளை சொல்லாக இருக்குது. இனிது அப்படிங்கிறது வருமா? வராது. தூண் முடியுது. அப்போ தள்ளல் அந்த தொழிற்பெயர் விகுதியில் வரும். ஓகேங்களா? வேர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படிங்கிறாங்க. பதம் அப்படின்னா என்னென்னா அதனுடைய தொழிற்பெயர் அப்படிங்கிறத அர்த்தம். பயனிலை அல்லது தொழிற்பெயர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கற்றல் அல்லுதல முடியுதில்ல, இதுதானே அதனுடைய தொழிற்பெயர். புரியுதுங்களா? ஏன் வந்து மீதியெல்லாம் வராது? கற்பனை, கல்லுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம், அது வராது. கண்டான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும்? கான் அப்படிங்கிறத வேர்ச்சொல். கரெக்டுங்களா? அப்போ இதுவும் வராது. கல்லை
கல்லோட ஐ வந்து சேர்ந்து வருது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினையாளனை பெயர்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ரைட். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மகிழ்வித்தனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? இது பார்த்தீங்கன்னா 2022 கேட்ட ஒரு கொஸ்டின். மகிழ்வித்தனன் அப்படிங்கும்போது மகிழ்வி அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மகிழ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? எந்த இல்லு வரும்? சிறப்பு நகரம் இல்லு வரணும். இதில் இருக்கிற இல்லு தான் வரணும். போ அப்படிங்கிறோட வேர்ச்சொல் போனான். அப்போ போகுவார் அப்படிங்கிறது வராதா அப்படின்னா யோசிக்கணும். போகுவார் அப்படிங்கிற இருக்கா? போவார்னு இருக்கும். போகுவார்னு இருக்குமா? ஓகேங்களா? போனான் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ச்சொல். போகின, போகிற இதெல்லாம் என்னது? ஆக்சுவலாக பெயரெச்சம். ஞாலம் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? ஞாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஞாள் அப்படிங்கிறது வேர்ச்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உலகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நொந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் நொந்துவா நோவா அப்படின்னா நோ அப்படிங்கிறது தான். ஏன்னா நொந்தமானவன் அப்படிங்கும்போது அது பெயரெச்சமாயிரும். நொந்து போயிட்டான் அப்படின்னா அது வினையச்சமாயிடும். ஊழ தான் முடியுது. இருந்தாலும் இந்த மாதிரி சொற்களை கொஞ்சம் யோசிக்கணும். நோதல் அப்படிங்கிறது அது ஒரு தொழிற்பெயர். புரியுதுங்களா? தனிந்தது, தனி, அவ்வளோதான். தனிந்த, தனிந்து இதெல்லாம் வந்து வினையச்சம், இது பெயரெச்சம். தனிந்ததோட வேர்ச்சொல் தனி. ஆனால் எந்த நீ வரணுங்கிறது இதில் இருக்கிற நீ தான் வரணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படியும் கொடுப்பாங்க தனின்ட்டு. நம்ம எடுத்த உடனே தனிந்தது தனி அப்படின்னு டக்குன்னு டியை சூஸ் பண்ணிடக்கூடாது. இது ரெட்டை சொல்லி நீ இருக்குது, அங்கே 3 சொல்லி நீ இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். கொண்டிலன், கொன்று அப்படி தான் நம்ம யோசிப்போம். இல்லை கொண்டு அப்படின்னு யோசிப்போம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? கொண்டினன் 3 சொல்லி இன்னும் வந்தால் பொதுலகரம், ரெட்டை சொல்லி இன்னும் வந்தால் வகரலகரம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெட்டை சுழி இன்னு இப்படி வருது, 3 சுழி இன்னு இந்த இல்லு வருது. இந்த எழுத்தை பார்த்தாவே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 சுழி நான் வந்துக்கு இதுவும் இதுவும் 3 சுழி நான் மாதிரியே வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இல்லு தான் வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? 3 சுழி இன்னு நம்ம எழுதுவோம் இல்லை, அதே வந்து இந்த லாவை வந்து 3 சுழி இன்னாவை கூட எழுதலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழி இன்னு வந்தால் இந்த இல்லு தான் வரும் அப்படிங்கிறது. அப்போ கொண்ட என்ன வரும்? பெயரெச்சம். கொண்டனன் வினைமுற்று, கொண்டு வினையச்சம். இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன தொடர் அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியணும். சீதையை கண்டேன். கண்டேன் அப்படிங்கிற வினைமுற்றோடு முடிஞ்சதுனால இது என்ன சொல்லுவோம்? வினைமுற்று தொடர் அப்படின்ட்டு சொல்லணும். வினைமுற்று இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? முற்று வினை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் நிகழ்கால வினைமுற்று, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பாக்ஸ் ஐட்டம், ஆண்பால், பெண்பால், தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த மாதிரி தான் ஒரு 4 இதை கொடுத்துட்டு தன்மையில் வினைமுற்று இது அப்படி கூட கேட்கலாம். இங்கே ஈஸியாக கேட்டாங்க. நிகழ்காலம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். கிறு, கின்று, ஆணின்று அப்படிங்கிற சொற்கள் இடையில வரணும். அப்போ பழுக்கின்றது அப்படிங்கிறதான் நிகழ்கால வினைமுற்று. ஓகேங்களா? பழுத்த பழம் அப்படின்னா என்னது? இறந்த காலம். பழுக்கும் பழம் அப்படின்னா என்னது? எதிர்காலம். பழங்கள் பழுத்தன அது வந்து ஒரு வினைமுற்று தான். பழங்கள் பழுத்தன, இப்போ பழுத்தன, எப்போ பழுத்தன அப்படின்னா இல்லை. பழுக்கின்றது அப்படின்னா தான் இப்போ பழுக்குது, நிகழ்காலம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது எவ்வகையான எச்சம் அப்படிங்கிறாங்க. அப்போ யோசிக்கணும். எப்படி கண்ணன் வாழ்ந்தான் அப்படின்னா ஒரு வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இங்கே வினைமுற்றுங்கிற ஆப்ஷன் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான்னா நல்லா வாழ்ந்தானா, நல்லா வாழலையா, நோயோடு வாழ்ந்தானா, நோய் இல்லாமல் வாழ்ந்தானா அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறதுனால இது என்ன சொல்லுவோம்? குறிப்பு வினை எச்சம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஓகேங்களா? எச்சங்கிறதுனால இங்கே ஓகே. இதே முற்று கொடுத்துருந்தானா குறிப்பு வினை முற்று வரும். நோயின்றி வாழ்ந்தான்னா குறிப்பு வினை முற்று கூட வரும். இங்கே எச்சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எச்ச சொல்லோடு முடிகிறதுனால. புரியுதுங்களா? கீழ்கண்டவற்றுள் வினை எச்சம் அல்லாத ஒன்று, இப்படி ஒரு கொஸ்டினை மாடலாக கேட்டிருந்தாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஊஇ அதை ஒன்று பார்ப்போம். இருந்தாலும் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மூடுபணி அப்படிங்கிறது ஒரு வினை தொகை, முக்காலத்தை உணர்த்துகிற வினைத்தொகை. மூடுபணி, மூடுகின்ற பணி, மூடும் பணி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ வெந்து, ஊ, வெம்பி, ஈ, எய்தி, ஈ, இது எல்லாமே
வினையெச்சம் அப்படின்ட்டும் தெரிஞ்சுக்கணும். விழுந்தானை தூக்கிவிட்டேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ இதை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு சில சொற்கள் வந்து விழுந்தானை தூக்கிவிட்டேன்னா என்ன நமக்கு தெரியணும். விழுந்த அவனை நான் தூக்கினேன், விழுந்தவனை நான் தூக்கிட்டேன், அதை தான் விழுந்தானை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவன் அப்படிங்கிற சொல்லும் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கு. இதுவும் என்ன சொல்கிறோம், நாம் படித்தோம் வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஐ வந்து லிங்க் ஆகி வருதுன்னா அது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்துட்டு இல்லை எது வந்து வேர்ச்சொல் பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. வேரல், வேல், வெல் அப்படிங்கிறது தான். வேரலோட வேர்ச்சொல் வெல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கோரலோட வேர்ச்சொல் கொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சேரலோட வேர்ச்சொல் செல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கோடல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். கோடல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரணும், கொல் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? கொல் அப்படின்ட்டு வரணும். சரி, ரைட். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இப்படி தான் கொஸ்டின் வரும். சரிங்களா? இருந்தாலும் நம்ம அந்த டாபிக் வைஸாக புத்தகத்தில் இருக்கிற தகவல் எல்லாமே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வீடியோ பதிவு முடித்ததுக்கப்புறம் இந்த டாபிக் சம்மந்தமாக நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, வேர் டு ஸ்டடி, ஏன் புத்தகத்தில் இருக்கிறதையே கொண்டு வரல அப்படின்னா இது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பாயிண்டாக எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்து முடிச்சது இந்த வேர் டு ஸ்டடியில் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி 4 வீடியோ பதிவை முடித்தவங்க முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, டெஸ்ட் வீடியோ, நைட்டு வந்து 10 கொஸ்டின் ஒரு நாள் டு ஒரு நாள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபகரந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.